ஒருத்தர் மனசுல குட்டா, பேடா, அக்லியா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க அவங்க கிட்ட நேரா போய் கேட்கணும்னு இல்ல. அந்த கேள்விய நம்ம கிட்ட கேட்டாலே பதில் கிடைக்கும். அதுக்காக காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி என் பேர் வினோத், உன் பேர் என்ன அப்படின்னு தனியா உட்காந்து பேச வேணாம். சிம்பிளா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒருத்தர் மனசுல ஏக்கர் கணக்குல இடம் இருந்தாலும் சென்னைக்கு மிக அருகில்னு அதை பிளாட் போட்டு ஆல்ரெடி பலர் இடம் பிடிச்சிருப்பாங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஓரமா நல்ல கார்னர் பிளாட் கிடைச்சாலே போதும், அங்க மாளிகையே கட்டிடுவேன்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்றேன் இந்த 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் மனசை நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சூரியனை சுத்தி வர பூமியாவும் பூமியை சுத்தி வர நிலாவாவும் சுத்தி சுத்தி வந்தா மட்டும் போதாது. எப்ப அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாலும் அந்த மொமெண்டே சிரிப்போட ஸ்டார்ட் பண்ணுங்க. அது சூர்யா சிரிப்போ குமரிமுத்து சிரிப்போ, ஆல்வேஸ் ஸ்மைல். அடுத்தது அந்த பர்சன் ஹரி படத்துல வர பஞ்ச் டயலாக் மாதிரி அடுக்கடுக்கா பேசினாலோ இல்ல மணிரத்னம் படத்துல வர மாதிரி ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் நடுவுல 8 பாட்டு பிளே பண்ற அளவுக்கு கேப் விட்டு பேசினாலோ அத கவனம் கொடுத்து கேளுங்க. ஆக்டிவ் லிசனிங் ரொம்ப முக்கியம். காதலோ ஃப்ரெண்ட்ஷிப்போ நாம ஒருத்தர் மனசு ஜெயிக்க உண்மையா இருக்கணும். கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டினா யாரு மனசுல கோட்டை கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அத கோட்டை விட்டுருவீங்க. ஃபேக்கான பிளாஷ்பேக்லாம் சொல்லாம உங்க பேஜ்ல இருக்க பொய்ய ஒரு ஓரமா படுக்க போட்டுட்டு மனக்கதவை திறந்து மெய்யழகனா பேசுங்க. உண்மையா ஒருத்தர் மனசுல சிறப்பான ஆள்னின்னு நம்மள நினைக்க வைக்கிறது அவங்க கூட நாம ஸ்பெண்ட் பண்ற டைம். 5 நிமிஷமா இருந்தாலும் அதை ஆத்திர அவசரமா ஸ்பெண்ட் பண்ணாம ஆத்மார்த்தமா பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். அதே போல உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்டா கேள்றா கேளு அண்ணன்ட்ட தானே கேக்குறேன்னு பில்டப் கொடுத்தா மட்டும் போதாது. அந்த உதவியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணணும். ஒருவேளை நீங்க எதிர்பார்ப்போட ஒரு உதவி பண்றீங்கன்னு தெரிஞ்சா வை ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு அந்த பர்சன் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ட்ரூவா கேர் பண்ணுங்க. அடுத்தது யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து நீயும் அவங்களும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு கேட்டா ஒரு நாளைக்கு 40 ரீல்ஸ் ஷேர் பண்ற அளவுக்கு க்ளோஸ்ன்னு சிலர் சொல்லுவாங்க. அதுவும் யாரு எந்த ஜோகைக்கு சிரிப்பாங்கன்னு பிரிச்சு அனுப்புவோம். அதே போல யார் மனசை நீங்க ஜெயிக்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காமெடியா ஹாப்பியா பேசுங்க. இதனால முன்னாடி நடந்த சண்டையெல்லாம் கூட மறக்க வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகளுக்கு பவர் ரொம்ப அதிகம். நீங்க விரும்புற அந்த பர்சன் உங்க பேரை மனசுல பச்சை குத்த வேணாம். நீங்க சொல்ற வார்த்தைகள் ரொம்ப கைண்டா இருந்தா 10ஆம் கிளாஸ் தமிழ் இலக்கணத்துல படிச்ச பசுமரத்தாணி போல நெஞ்சில பதியும். அப்படியே கொஞ்சம் மானே தேனே உலங்கவர் ஓவியமேனு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்ஸும் ஸ்பெஷலா இருக்கும். சிலர் நமக்கு பிடிச்சவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சினிமால வர மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ்ல வர மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் ரியல் இல்லன்னு தான் அதுக்கு ரீல்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க போல. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எப்பவும் ஒருத்தர் மனசு ஜெயிக்க உங்க ஒரிஜினாலிட்டிய விட்டு கொடுக்காதீங்க. பி அத்தன்டிக், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லார் லைஃப்லயும் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வரும். அது மன கஷ்டமோ பண கஷ்டமோ முத்துப்பட சூப்பர் ஸ்டார் மாதிரி அள்ளி கொடுக்க காசு இல்லைனாலும் உன் கூட நான் இருக்கேன்னு உங்க அன்பை சொல்லி கொடுங்க. இத பண்ணாலே நீங்க அந்த பர்சன் மனச முக்கால்வாசி ஜெயிச்ச மாதிரி. கடைசியா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்காம நீ தான் தப்பு அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமான்னு தனுஷ் சொல்ற மாதிரி உங்க மூளை 1 கிலோ 500 கிராம்னு அதோட மெமரி கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்ணாம மன்னிக்க கத்துக்கோங்க. ஒரு சாரியால ஜெயிச்ச பல ரிலேஷன்ஷிப்ஸ் இங்க இருக்கு. இந்த 10 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யார் மனசை நீங்க ஜெயிக்க நினைக்கிறீங்களோ அது சீக்கிரம் நாம ஜெயிச்சிருவோம் மாறா.